மத்திய அரசோட எல்ஐசி பீமா சக்தி அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டம் மூலமாக பெண்கள் வீட்டில் இருந்தபடியே ஊக்கத்தொகையோட எல்ஐசிக்கு அவங்க பணியாற்ற முடியும் என்பதுதான் இந்த திட்டம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதில் ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது, இது பெண்களுக்கென்ற பிரத்யேகமான ஒரு திட்டமாக இது இருக்கு. இந்த திட்டத்தில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படுது. வயது வரம்பு எடுத்துக்கிட்டோம்னா குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சம் 70 வயது. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் முக்கியமான விஷயம், இதில் பெண்கள் பணியாற்றும் போது அவர்களுக்கான ஊக்கத்தொகை முதல் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதில் முதல் ஆண்டில் கமிஷன் தொகை, அதாவது போனஸ் கமிஷன் அல்லாமல் கமிஷன் தொகையாக 48,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக ஸ்டைஃபண்ட், அதாவது ஊக்கத்தொகை மாத ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் முதலாம் ஆண்டுல மாதத்திற்கு 7,000 ரூபாய் வழங்கப்படும். இரண்டாவது ஆண்டுல மாதத்திற்கு 6,000 ரூபாய் வழங்கப்படும். அதே மாதிரி மூன்றாவது ஆண்டுல மாதத்திற்கு 5,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஊக்கத்தொகை எல்லாமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட சில டார்கெட் அப்படின்றது ஃபிக்ஸ் செய்யப்பட்டு அதை அச்சீவ் பண்ற அடிப்படையில் இந்த ஊக்கத்தொகையோட அளவு என்பது மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இரண்டாவது ஆண்டு, மூன்றாவது ஆண்டுலாம் முதல் ஆண்டுல இருந்த அந்த பாலிசியோட 65% பாலிசிக்கள் தொடரும் பட்சத்தில் அந்த இரண்டாவது ஆண்டு, மூன்றாவது ஆண்டு ஸ்டைஃபண்ட் வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது என்பதற்கான சில நிபந்தனைகளும் இருக்கு. எல்ஐசி ஏஜென்ட்டோட உறவினர்களாக, அதாவது கணவரோ மனைவியோ, ஸ்பவுஸ், அவங்க விண்ணப்பிக்க முடியாது. அதே மாதிரி எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கிறவங்களோட பிள்ளைகள் பண்ண முடியாது. அதே மாதிரி அவர்களோட பிள்ளைகள் எல்ஐசி ஏஜென்ட்டா இருந்தாலும் அவங்க விண்ணப்பிக்க முடியாது. ஸ்டெப் சன், ஸ்டெப் டாட்டர் அப்படி இருந்தாலும் அவங்க விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. இமிடியேட் இன்லாஸ், அவங்க எல்ஐசி ஏஜென்ட்டா இருந்தாலும் அவங்க விண்ணப்பிக்க முடியாது. ஓய்வு பெற்ற எல்ஐசி ஏஜென்ட்டா இருந்தாலும் இப்போ எல்ஐசி ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் இந்த திட்டத்தின் கீழே பணியாற்ற முடியாது, விண்ணப்பிக்க முடியாது, அவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட், சுய கையொப்பமிட்ட வயது சான்று, ஏஜ் ப்ரூஃப் வேணும். அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட், சுய கையொப்பமிட்ட முகவரி சான்று, அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட், சுய கையொப்பமிட்ட கல்வி சான்று, 10ஆம் வகுப்பு முடித்ததற்கான அந்த சான்றிதழ் அவசியம். இதற்கான இணையதளம் www.licindia.in. இந்த இணையதளத்தில் போய் பீமா சக்தி யோஜனா என்ற அந்த திட்டத்தோட லிங்கை கிளிக் பண்ணால் அதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான காலம் ஓப்பன் ஆகும். அதில் கேட்கப்படுற அந்த தகவல் எல்லாத்தையும் உள்ளீடு செஞ்ச பிறகு தேவையான ஆவணங்கள் எல்லாம் பதிவேற்றம் செஞ்சு இதற்கு விண்ணப்பிக்க முடியும்.